தெற்கு மத்திய வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? விடுத்த தெற்கு மத்திய வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதில் மேலும் தாமதம் ஏற்படும் என்று தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே இந்த தெற்கு மத்திய வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது. 24 மணி நேரத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கடந்து தற்போது வரை அது வலுப்பெறாமல் இருக்கக்கூடிய நிலையில இது மேலும் காலதாமதமாகி அடுத்த 24 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது 11, 12, 13 ஆகிய இந்த 3 நாட்கள்ல சென்னை புறநகர் மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்கள்ல கனமழைக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் பேரிடர் மேலாண்மை துறையும் இந்த 4 நாட்கள் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரைகளையும் வழங்கியிருந்தது. இந்த நிலையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதில் மேலும் தாமதம் ஏற்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது வலுவடைந்தால் இதனுடைய மழையினுடைய தாக்கம் என்பது மேலும் தீவிரமாக இருக்கும் என்றும், இது வலுவடையும் போது இலங்கை மற்றும் தமிழகத்தில் கடற்கரைக்கு இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.